சோப் மேக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய ஒரு காமனான டவுட் வந்து நம்ம என்னோட சோப் வந்து ஹார்டே ஆக மாட்டேங்குது, கொலகொலன்னு இருக்கு. ஸோ எப்படி வந்து அதை ஹார்டன் பண்றது, இல்லை வந்து அதனால வந்து அவ்வளோ சாஃப்ட் ஆகுது அப்படிங்கிற ரீசன் வந்து நம்மளுக்கு தெரியணும். இப்போ இந்த மாதிரி சோப் வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு, வெளியே அன்மோல்ட் பண்ண முடியல, இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோப் வந்து சீக்கிரமா கரையுது அண்ட் சோப் வந்து உடனே சாஃப்ட் ஆயிடுது, தண்ணி பட்டையா தான் வச்சிருக்கேன் ஆனாலும் வந்து சீக்கிரம் கரையுது அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வாதிஸ் வண்டர்லேண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போறோம்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக என்கிட்ட வந்து சோப் மேக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய ஒரு காமனான டவுட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன டவுட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இப்போ என்னோட சோப் வந்து ஹார்டே ஆக மாட்டேங்குது, கொலகொலன்னு இருக்கு. ஸோ இப்போ நான் சோப் செஞ்சு முடிச்சிட்டேன், மோல்டுலேருந்து வெளியே எடுக்கவே முடியல, ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஸோ எப்படி வந்து அதை ஹார்டன் பண்றது, இல்லை வந்து அந்த மிஸ்டேக்கை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோப் வந்து எதனால வந்து அவ்வளோ சாஃப்ட் ஆகுது அப்படிங்கிற ரீசன் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சோப்பு ரொம்ப சாஃப்டா இருக்கு, அன்மோல்ட் பண்ணவே முடியல அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ப்ராப்ளம் தான். அது மெஷர்மெண்ட்ல நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் காமனாக பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லை சொல்யூஷன் வந்து லை வந்து கம்மியாக இருக்கு, கரெக்டான அமௌண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணலன்னா வந்து சோப் வந்து ஹார்ட் ஆகாது, சாஃப்டாகவே இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி வாட்டர் அதிகமாக ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு சோப் வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிடும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஆயில்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் ஹார்ட் ஆயில் யூஸ் பண்ணாமல் சாஃப்ட் ஆயில்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, இல்லை வந்து ஹார்ட் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சோப் வந்து சாஃப்ட் ஆயிடும். ஸோ ஹார்ட் ஆயில் சாஃப்ட் ஆயில்ஸ் வந்து ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஜென்ரலாகவே வந்து கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹார்ட் ஆயில்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில், பாம் ஆயில், இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் வந்து ஹார்ட் ஆயில்ஸ். அண்ட் சாஃப்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில், இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஆயில்ஸ். எப்பவுமே வந்து ஹார்ட் ஆயில்ஸ் தான் வந்து அதிகமான ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும் அண்ட் சாஃப்ட் ஆயில்ஸ் வந்து கம்மி ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும். ஸோ வந்து அதோட பர்சன்டேஜ் வந்து எப்படி நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது செக் பண்ணிக்கோங்க. பிளஸ் அந்த பட்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்க ஆட் பண்றீங்க, கொக்கோ பட்டர், ஷியா பட்டர், மேங்கோ பட்டர், இந்த மாதிரி காஸ்மெட்டிக் பட்டர்ஸ் நீங்க ஆட் பண்றீங்கனாலும் நீங்க கரெக்டான மெஷர்மெண்ட்ல ஆட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நீங்க அதிகமாகவோ கம்மியாக ஆட் பண்றதுனால கூட வந்து ரிசல்ட் வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு அதை ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க, இப்போ இந்த மாதிரி சோப் வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு, வெளியே அன்மோல்ட் பண்ண முடியல, இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலி வந்து நம்ம சோப் பண்ணி நம்ம மோல்ட்ல போர் பண்ணும்போது ஒரு மீடியம் ட்ரேஸ்ல இருக்கிறோம். ஸோ ரொம்ப ஹார்டாகவும் இல்லாம தண்ணியாகவும் ஊத்தாம, ஸோ மீடியம் ட்ரேஸ், அந்த மாதிரி கிரீமியா அந்த மாதிரி ட்ரேஸ்ல வந்து நீங்க ஊத்திடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு 1 டே ஃபுல்லா விட்டுடணும். ஃபுல் டே விட்டுட்டோம்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க கரெக்டா பண்ணியிருந்தீங்க மெஷர்மெண்ட்ஸோட அப்படின்னா ஈஸியா வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம், உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இருக்காது, சோப் கரெக்டான கன்சிஸ்டன்சில வரும். ஸோ கொஞ்சம் வந்து சாஃப்டா இருக்கு அப்படின்னா வந்து ஒரு 2 to 3 டேஸ் கூட நீங்க அப்படியே மோல்டுலேயே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்க எடுத்தீங்கன்னா வந்துடும். 3 டேஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கொஞ்சமா சாஃப்டா இருக்கு, எனக்கு வந்து சோப் வெளியே எடுக்க முடியல அப்படின்னா வந்து ஃப்ரீசர்ல வைங்க. ஸோ ஃப்ரீசர்ல வந்து ஒரு 1 டே ஃபுல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து பாருங்க. ஸோ அப்போ வந்து சில சோப்ஸ் எல்லாம் வந்து செட் ஆயிக்கும், நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 to 2 வீக்ஸ் ஆயிடுச்சு, அப்படியே தான் இருக்கு என் சோப்பு, கொஞ்சம் கூட ஹார்ட் ஆகவே இல்லை, ரொம்ப கொலகொலனதா இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அது திருப்பி வந்து 2 வீக்ஸ் மேலேயும் வந்து ஒரு சோப் ஹார்ட் ஆகலைன்னா அது திருப்பி வந்து ஹார்ட் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்ப வந்து நீங்க வந்து ரீபேட்சிங் வந்து பண்ணலாம் சோப்பை வந்து. ஸோ ரீபேட்சிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஹாட் ப்ராசஸ் எல்லாம் வந்து குக் பண்ணுவீங்க இல்லையா சோப்பு, ஸோ அந்த மாதிரி சோப்பை எடுத்து போட்டு நீங்க டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்து திருப்பியும் எல்லாம் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் வாட்டர் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா குக் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸஸா ஏதாவது வாட்டர் நீங்க ஆட் பண்ணியிருந்தாங்களோ
இல்லை வேற ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தாலும் அது வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ சாஃப்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி மோல்டில் எடுத்து போட்டு சோப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேற ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த டைம்ல வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ண பாருங்க. ஸோ அப்படி நீங்கள் ரீபேட்ச் பண்ணியும் வந்து அது ஒரு மாதிரி ப்ராப்பராகவே வரல, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அது லாண்ட்ரி சோப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஆப்ஷன் எதுவும் இல்லை. ஸோ இதுதான். ஸோ மேக்ஸிமம் வந்து மெஷர்மெண்ட் மிஸ்டேக்ஸ் தான். ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லிட்டேன். எப்படி வந்து அதை அன்மோல்ட் பண்ணுற டைமில் அதை திருப்பி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் இன்னொரு காமனான டவுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோப் வந்து சீக்கிரமா கரையுது அண்ட் சோப் வந்து உடனே சாஃப்ட் ஆயிடுது, தண்ணி பட்டோடனே உடனே சாஃப்ட் ஆயிடுது அண்ட் வித்தின் ஒரு 5 to 10 டேஸ்லேயே வந்து என்னோட ஒரு சோப் ஃபுல்லா கரைஞ்சிடுது அப்படின்ட்டு. ஸோ கமர்ஷியலாக நம்ம வெளியே வாங்குற சோப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு 20 to 30 டேஸாவது வரும் இல்லையா ஒரு பர்சன் யூஸ் பண்ணா. ஸோ பட் ஆனால் ஹோம்மேட் சோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா கரையுது. எனக்கு வந்து 1 வீக்லேயே வந்து அந்த சோப் வந்து சீக்கிரமா கரைஞ்சிடுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ சோப்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கோ, ஹார்ட் பாராக இருக்கோ, உங்களுக்கு வந்து கரையிறது வந்து ரொம்ப கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோப்பை வந்து ஹார்ட் பார்ஸாக வந்து மாற்றுங்க. ஸோ அப்போ நீங்கள் ரெசிபீஸில் வந்து கொஞ்சம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக சோப் வந்து ஹார்டாக வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேரண்டியாக மினிமம் நான் சொல்கிறது வந்து 20 days 15 days to 20 days கண்டிப்பாக வரும். சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ட்ரையாக வச்சிருங்க. ஸோ சோப் வந்து நம்ம திருப்பி தண்ணி படுற மாதிரியே திருப்பி வச்சோம்னா அந்த தண்ணி பட்டு வந்து சோப் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். ஸோ அதனால ட்ரையாக அந்த தண்ணி வடிஞ்சு கீழே போகிற மாதிரி ட்ரையாக வைங்க. அப்போ வந்து சோப் இன்னும் ஜாஸ்தியாக வரும். ஸோ இப்போ வந்து நான் ட்ரையாக தான் வச்சிருக்கேன், ஆனாலும் வந்து சீக்கிரம் கரையுது அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து சோப் நீங்கள் ரெசிபி ரெடி பண்ணுறீங்க இல்லையா, லைஃப் சொல்யூஷன் ரெடி பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதில் வந்து சோடியம் லாக்டேட் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் இப்போ ஒரு 500 grams ஆயில் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி குவான்டிட்டியில் வந்து நீங்கள் சோடியம் லாக்டேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நேச்சுரல் சால்ட் தான். அது வந்து ஜென்ரலாக சோப் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும். ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சோடியம் லாக்டேட் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் சால்ட்டு, ஹிமாலயன் பிங்க் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்து உப்பு. ஸோ அது வந்து நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும் ஷாப்ஸில். ஸோ அந்த சால்ட் வந்து அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் வந்து அந்த லைஃப் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் சொல்யூஷனில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதர் வந்து சோடியம் லாக்டேட் ஆர் சால்ட், ஸோ இது ரெண்டும் வந்து நீங்கள் ஆட் பண்ணி, ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிங்கன்னா வந்து சோப் வந்து நல்லா ஹார்ட் ஆகிடும். ஜாஸ்தி நாள் வந்து யூஸ் பண்ணலாம், சோப்பு சீக்கிரம் கரையாது. அண்ட் இன்னொரு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லைஃப் சொல்யூஷனில் வந்து இதை ஆட் பண்ண நான் மறந்துட்டேன், நான் இப்போ ஆயில்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்து எப்படி ஹார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஆயில் அண்ட் லைஃப் சொல்யூஷன் வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைட்டாக அந்த மிக்ஸ் பண்ண சொல்யூஷனை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு பீஸ் வேக்ஸ், ஸோ பீஸ் வேக்ஸும் வந்து உங்களுக்கு கெமிக்கல் ஷாப்ஸில் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த பீஸ் வேக்ஸை வந்து அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் வந்து மெல்ட் பண்ணி, இப்போ எப்படி பட்டர் வந்து மெல்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பீஸ் வேக்ஸும் பட்டர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதை வந்து மெல்ட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணி லைட் டெம்பரேச்சர் 150 degree அந்த இதில் வந்து ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். ஸோ அப்படியே நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து பிளெண்ட் ஆகாது ஆயில்ஸ் கூட. ஸோ அதனால வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த மெல்ட் ஆனதுக்கப்புறம் பீஸ் வேக்ஸ் அது கூட ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சோப் பாரை வந்து நல்லா ஹார்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதர் ஆஃப் திஸ் 3 சொல்யூஷன்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பீஸ் வேக்ஸ், ஹிமாலயன் சால்ட் இல்லை சோடியம் லாக்டேட், இந்த 3ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சோப் பார் வந்து நல்லா ஹார்டாக வரும். இந்த சொல்யூஷன் அண்ட் டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.